ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது முத்துமல்லி, இது அவரைக்காய் நிறைய பறிச்சிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கிடக்குது. அவரைக்காய் பிஞ்சிலாம் கிடக்குது, பிஞ்சிலாம் இருக்குது. இது ஒயிட் செம்பருத்தி, இது லைட் ரோஸ் செம்பருத்தி, இது கோலியஸ்ஸு, இது வயலட் மணி பிளான்ட்டு, இது ரோஸு, இது 5 அடுக்கு மல்லி, இது ரோஸில் லைட் ரோஸு, இது டார்க் ரோஸு, பூ நிறைய பூ வச்சுருக்குது. இப்போ டார்க் ரோஸு, இது ரெட்டு ரோஸு, இது ஒயிட் செம்பருத்தி. நிறைய பூ பூத்துச்சு, இப்போ நிறைய பூக்கள் இருக்குது, இனிமேல் தான் பூக்கும். இது ரெட் செம்பருத்தி, இதுவும் நிறைய பூக்கும் நல்லா. சம்மங்கி, இது கொய்யா, இது லெமன், சப்போட்டா. திராட்சை வச்சேன், திராட்சை கொட்டை போட்டு முளைச்சிருந்தது. அது நல்லா நேற்று நிறைய பெருசாக தான் வளர்ந்துருந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க, இதை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வளர்ச்சி அடையும், நல்லா கம்பு நல்லா தடிமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஃபுல்லாக பெருசாக இருந்ததை கட் பண்ணி விட்டுருக்கேன், வருதான்னு பார்க்கணும். இது அன்னாசி வச்சு பார்ப்போம்னு அன்னாசி கடையில் வாங்கின அன்னாசியில் உள்ள இதை எடுத்து வச்சேன். ஆனால் நல்லா வந்திருக்குது. 2 மாதம் ஆச்சு வச்சு. இப்போ நல்லா நிறைய இலைகள்லாம் விட்டுருக்குது. ஆனால் முழுசாக காய்க்குமான்னு தெரியலை. வச்சுருக்கேன், பார்ப்போம். இது சின்னதாக மினி நர்சரி விற்பனைக்காக வச்சுருக்கேன். எங்கள் உள்ளூர் விற்பனைக்கு தான் வச்சுருக்கேன். இது வெளியூருக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால், வெளியூருக்கு நம்ம அனுப்புகிறோம்னு சொன்னால் எல்லோரும் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்பாங்க, நமக்கு நஷ்டமாயிடும். நமக்கு நஷ்டமாயிடும். அதனால் நான் வெளியூருக்கு அனுப்புகிறதா இல்லை. எல்லாமே உள்ளூர் வியாபாரத்துக்கு தான் வச்சுருக்கேன். ரோஜா, வயலட்டு மணி பிளான்ட்டு, 2 அடுக்கு மல்லி, மல்லி, மருதாணி, சம்மங்கி, கற்பூரவள்ளி, இது ரெயின் லில்லி. இந்த மலைக்கு பூ பாருங்கள், பூ வந்துக்கிட்டு இருக்குது. மலைக்கு நேற்று மழை பெஞ்சனால கொஞ்சம் நல்லா ரெயின் லில்லி பூ பூக்க போகுது. இது மணி பிளான்ட்டு. எல்லாமே விற்பனைக்கு தான் வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டு. இது மயில் மாணிக்கம். பூ வரும், நல்லா சிகப்பு கலராக பூ வரும். மயில் மாணிக்கம். இது செம்பருத்தி லைட் ரோஸு, லெமன். இது சப்போட்டா, கற்றாழை, கருவேப்பிலை, இது துளசி. நான் இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கேயும் வச்சுருக்கேன். ரம்ப இலை, கோலியஸ்ஸு, முத்துமல்லி, 2 அடுக்கு மல்லி, மருதாணி, செம்பருத்தி, லைட் ரோஸு செம்பருத்தியில். இது ரெட்டு செம்பருத்தி, இது பாரிஜாதம், அது 5 அடுக்கு மல்லி, இது பால்சம் பூ பூத்துருக்காக பால்சம், அந்தி மந்தார, கோலியஸ்ஸு. மருதாணி கம்பு வச்சுருக்கேன், நிறைய பேர் தழுத்து இருக்கிறது. மழை பெஞ்சனால நல்லா தழுத்திக்கிறாங்க. ரம்பையில் பப்புளு. இது சில்வர் பிளான்ட்டு. இது பெட்ரூமில் பிச்சு வச்சோம்னா நல்லா கொசு வராதுன்னு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கிறது லேண்டேனா. மேலே மணி பிளான்ட்டும் கோலியஸும் தொங்க விட்டுருக்கேன், பார்க்க அழகாக இருக்கும். இதில் டேபிள் ரோஸு எல்லாமே கலரும் இருக்குது. இதுலேயும் இது மணி பிளான்ட்டு. இதுவும் கட்டிங் பண்ணி கொடுக்குற மணி பிளான்ட்டும். பீக்கங்காய் கிடக்குது. நேற்று ஒரு பீக்கங்காய் பெருசாக இருந்தது, அதை நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். இப்போ சின்ன பிஞ்சு கிடக்குது. இது மணி பிளான்ட்டு. இதுலேயும் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இது வாழை. இதுவும் விற்பனைக்கு தான், வாழை மரமும் விற்பனைக்கு தான் வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்துருக்குது. இது மாங்கண்டு. இதுவும் விற்பனைக்கு தான் மாங்கண்டு.
இது 8 அடுக்கு மல்லி. இது ரம்பலை, எங்கள் வீட்டுக்காக வச்சது. இது கொய்யா, 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினோம் கொய்யா. நல்லா இலையெல்லாம் நல்லா நிறைய வந்திருக்குது. 3வது கொய்யா இப்போ போட்டிருக்கு. இந்த கொய்யா நல்லா பெருசாகிடுச்சு, இன்னும் பழுக்கலை. ஆனால் திருப்பி கொய்யா அத்ததுக்கப்புறம் மறுபடியும் வருமா என்னன்னு தெரியலை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பெரிக்குனா, நிறைய பூ பூத்துச்சு. இப்போ பனினால கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது, மற்றபடி நல்லா பூ பூக்கும். இது பார்க்க அழகாகவும் இருக்கும். இது டேபிள் ரோஸு, நல்லா வெயில் வர வர நிறைய பூ பூக்கும். கலர் நிறைய கலர் இருக்குது இதில். ரோஸு, ஆரஞ்சு, எல்லோ, எல்லா கலரும் இருக்குது இதில். பார்க்க அழகாக இருக்கும். இதுவும் கட்டிங் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும். இதோட முடிச்சுக்குவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.